இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். கிறிஸ்துவிடம் வந்தவுடனே தேவன் பேரில் ஆணையிடுகிறேன், என்னை துன்புறுத்தாதே என்றால் அடுத்தபடியாக அதுக்கான காரணம் இருக்கும். படிக்க ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஏற்கனவே தேவன் அந்த பிசாசுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு, நீ விட்டு போ சொல்லியிருக்காரு. அப்ப என்னங்க நடக்குதுனாக்கா, ரெண்டாவது முறை வந்தாருன்னா அவர் டோட்டலா அவனுக்கு அழிச்சிருவாருனாக்கா திரும்பி வர முடியாத இடத்துக்கு அனுப்பிடுவார். அதனால தான் தேவன் பேர்ல கேட்டான். ஏன்னா அதே இந்த அதிகாரத்துள்ள வசனம் நம்ம மத்தேயு எடுக்காதீங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலயும் வரும், லூக்கா 8லயும் வரும். ஏன் அவன் இப்படி பயந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னாக்கா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடும்படிக்கு அவைகளை கட்டளையிடாதபடிக்கு பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவர்கள் அவரை வேண்டிக் கொண்டான். அப்ப என்ன நடக்குதுன்னா, முதல்ல தேவன் துரித்தார். நம்மளை பொறுத்த அவர் இரக்கமான தேவன், உன் விசுவாசம் உன்னை குணவாக்கும், இனிமேல் பாவம் சரி எப்பவுமே அன்பா பேசுறாரு. ஆனா விசுவாசங்களோ அவருக்கு மத்தியிலோ அவருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒரு முறை சொல்லிட்டாரா, அடுத்த முறை பாதாளம் தான். அப்ப என்ன பண்றாங்க, தேவன் மேல ஆணையறான், நீங்க ஐயோ என்ன இதுக்கு மேல அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எங்க தொருத்தினார் நம்ம பார்த்தாக்க நம்மளுக்கு ஐடியா வரும். மார்க் 1ஆம் அதிகாரம் 21 26 வரைக்கும் படிங்க, 6 வரை. பின்பு கப்போர் நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தார். இங்க என்ன சொல்லுவாருனாக்கா, ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் தான். ஒரு அசுத்தாவி இருந்தா போதும், ஒரு சபையில மொத்த பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கும் அநேக சபையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன விஷயம் தான். அசுத்தாவி இருப்பான். ஏன்னா அங்க என்ன எல்லாம் பாதம் அணிந்து தான் இருக்காங்க. அவனும் இத்தனை வருஷமா இருந்துக்கிறான். ஏசு எப்படி பண்ணாரு, அதிகாரத்தோட பண்ணாரு. இப்ப தேவனுடைய வார்த்தை, அந்த அதிகாரம் வல்லமை கரெக்டாக படுகிற பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ள அந்த நிஜமான குணம் வெளிப்படும் பொழுதுதான் அந்த அசுத்தாவி துரத்தப்படும். புரியுதுங்களா? அப்ப ஜெபாலயத்துக்குள்ளே இருக்கான். அப்ப இந்த அசுத்தமான மனுஷன்